ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளோ அல்லது கவுன்சிலிங்கோ எல்லாமே ஓரளவுக்கு இலவசமாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருப்போம். அப்படி ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு மருத்துவ செலவுக்காக பெரிய அமௌண்ட் ஒன்று தேவைப்பட்டப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, வழக்கமா வாங்குற எல்லார்கிட்டயும் வாங்கியும் பத்தல. ஆகையினால வேறு யாராவது கொஞ்சம் பெரிய டோனர் ஒருத்தர் கிடைச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. அப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணி, ஒருத்தர செலக்ட் பண்ணி, அவருக்கு நம்ம உதவி கேட்டு ஆள் அனுப்புவோம். ரிக்வெஸ்ட் குடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, "எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அவங்க காசு குடுக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்க எல்லாருமே சேர்ந்து, "இல்ல பண்ணுற முயற்சிய நம்ம பண்ணி பார்த்துடுவோம். கிடைக்குது கிடைக்கலங்கிறது வேற. ஒரு 4, 5 பேர நம்ம ட்ரை பண்ணுவோம். கிடைச்சா நல்லது தானே!" அப்படின்னு. ஆனா எங்க கூட இருந்த சொன்னவங்க சொன்னவங்க சொன்னாங்க, இல்லங்க, அவங்க கிட்ட போறது வேஸ்ட்டு. நமக்கு அ டைம் தான் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. எனக்கு அவங்கள நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க ஆனாலும் மனசு கேட்காம 3 பேர நாங்க ட்ரை பண்றோம். அதோட இவங்களையும் சேர்த்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களையும் அந்த லிஸ்ட்ல வச்சுட்டு, அவங்க கிட்ட நாங்க அந்த டோனர் கிட்ட ரிக்வெஸ்ட்ட குடுக்குறோம். அடுத்த 1/2 மணி நேரத்தில எங்க குரூப்ல இருக்கிற ஒருத்தர கூப்பிட்டு, அவர் சொல்லிட்டாரு, "அந்த தொகைய நான் குடுத்துர்றேன். நீங்க இதுக்கு மேல இதுக்காக தேட வேண்டாம்" அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ நாங்க வந்து கொஞ்சம் இதோட நாங்க சொன்னோம், "இல்ல, ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு உங்கள நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி, நீங்க இப்படிலாம் குடுக்க மாட்டீங்க" அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சுட்டு சொன்னாரு, "என்ன பத்தி யாருக்கும் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் அந்த மாதிரி என்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றதும் இல்ல, காமிச்சுக்கிறதும் இல்ல" அப்படின்னு சொன்னாரு. நம்மளும் அப்படிதான் இருப்போம். பல நேரங்கள்ல நம்மள வந்து நெறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க அல்லது தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப ஈஸியா சொல்லுவான், "அவன எனக்கு தெரியும்பா, இவங்கள எனக்கு தெரியும்பா, அவங்க அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. ஆனா உண்மையில நாம யாரும் அந்த மாதிரியெல்லாம் இல்ல. நமக்குன்னு சில ரிசர்வேஷன்ஸ் வச்சிருப்போம். நம்ம அத எல்லார்கிட்டயும் சொல்லவும் மாட்டோம், காட்டவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். அது தப்பும் கிடையாது. ஏன்னா எல்லா மனுஷங்களும் அப்படிதான் இருப்போம். நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னை அவர பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றத நாம நிறுத்தணும். அப்படி நம்புறத நம்ம நிறுத்தணும். நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லார்கிட்டயும் நெறைய இருக்கும். அதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. யாருமே 100% நம்மகிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. குடும்ப உறவுகளே அப்படித்தான் அப்படிங்கும்போது, நம்ம வெளியாட்கள் கிட்ட அந்த மாரி 100% டிரான்ஸ்பரன்சியே நாம எதிர்பார்க்க முடியாது. அவங்க எல்லாத்தையுமே நாம அவங்களுடைய எல்லா விஷயங்களையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லவும் முடியாது. அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு தான். அதில எல்லாருக்கும் முழு பங்கும் கிடைக்காது.